வியாபாரத்தில் புழைக்க தெரியாத மனிதர் அவர். அந்த புழைக்க தெரியாத மனிதர் இப்போது உங்களிடையே பரதநாட்டிய வித்யாலய அமைப்பாளர்களே, என் இனிய நண்பர் கமல் அவர்களே, என் நெடுநாளைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளே, பத்திரிகையாளர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னை இந்த விழாவுக்கு அழைத்த பொழுது நான் ரொம்பவும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டேன். காரணம், எனக்கு தெரிந்த நல்ல பத்திரிகையாளர்கள், சிறந்த பத்திரிகையாளர்கள் பலரும் அவருக்கு நான் மிகுந்த மரியாதை கொடுத்து வருகிறேன். அவருடைய துணைவியார் முன்னின்று நடத்தும் இந்த பள்ளிக்கூடம் அதன் ஆண்டு விழா என்பதும் அது என் குடும்ப விழாவாக நான் நினைத்து இங்கு வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இந்த விழாவில் நான் நினைத்து பெருமைப்படும் ஒரு மகா கலைஞர், அதற்கு மேலாக என்னுடைய இந்திய நண்பர் கமல் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற பொழுது அது ரொம்பவும் இனிமையான ஒரு விழாவாக எனக்கு மாறிவிட்டது. உங்களோடு ஒரு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற ஆரம்பித்துள்ளது, இனியும் நடக்கும். இதே மேடையில் 68 கமலஹாசன் அவர்களுடைய அரங்கேற்றம் இதே மேடையில் தான் நடந்தது என்பதை உங்களோடு இந்த மேடையில் அப்பேற்பட்ட ஒரு மகா கலைஞருடைய அரங்கேற்றம் நடந்த இந்த மேடையில் உங்கள் நாட்டியம் நடக்க இருக்கிறது என்பதும், அந்த கலைஞன் பக்கத்தில் உட்கார்ந்து அதை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதும் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததற்காக நண்பர் கிருஷ்ணமூர்த்திக்கும் இந்த நாடக அமைப்பாளர்கள் என் அன்பு வணக்கம். சில வேடிக்கை மனிதரை போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் பாடல் வரிகளை எதிரொலித்து மகாநதியாய் பிரவாகமாய் விமயமாய் உயர்த்தி நிற்பவர் கமலஹாசன். நாளை மருதநாயகமாய் பவனி வரவிருக்கிறார். விருதுகளால் மட்டுமே பெருமை, மிக சிலரால் அந்த விருதுகளுக்கே பெருமை. அதில் இரண்டாவது இடம் கமலஹாசன். நடிப்பு என்ற விஷயம் தவிர கதை, கட்டுரை, நாட்டியம், கவிதை என்று கமலஹாசனுக்கு பல உண்டு. அவரது இன்னொரு முக்கியமான முகம் அவரது மனித நேயம். அதை வர்ணிக்க இடம் வார்த்தைகள் இல்லை. பிறப்பில் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரலை இறைவன் சொன்னான். இறப்பில் வருவது யாதனை கேட்டேன், இறந்து பாரலை இறைவன் படித்தான். மனையால் புதுமையில் யாதனை கேட்டேன், மணந்து பாரலை இறைவன் படித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வையில் ஆண்டவரை நீ ஏன்னு கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அனுபவம் என்பதை நான் தான் இருந்தான். கவியரசு கண்ணதாசன் கவிதை வரிகள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகிறது. வாழ்க்கையில் அனுபவங்களின் மொத்த தொகுப்பாக கமலஹாசனை என்னால் பார்க்க முடிகிறது. அனுபவம் மிக்க அந்த இனிய நண்பரை நண்பர் மாணவர்களே, உத்தமம் என்று மட்டுமே முதலில் எனக்கு தெரிந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் நாயகி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவர்களே, மாணவர்களே வணக்கம். இங்க நண்பர்
திரு பாலுமகேந்திரா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பிழைக்க தெரியாதவர் என்று கேட்டார்கள். தெரியும், தெரியாமல் இப்படித்தான் பிழைக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம், ஒரு ஒரு வைராக்கியம் சொல்லுவாங்க. அவர்களாக ஏற்படுத்திக் கொண்டார். தெரியாமல் தெரியாத விஷயங்கள் மிக சில என்பதுதான் சொல்ல வேண்டும். பாலுமகேந்திரா அவர்களை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்காங்க சொல்ற அந்த தைரியம் உள்ளவர். இன்னும் சொல்ல போனா பிழைக்க தெரியாது என்பதை விட தமிழ் சினிமா தொடர்ச்சியாக பிழைத்துக் கொண்டே வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த பல உன்னதமான கலைஞர்கள் பாலுமகேந்திரா அவர்கள் ஒருவர். ஆக அவங்களை போற்றும் போது கூட உத்தமன் என்னை விமர்சனம் பண்ணியிருக்கிறார், அவர் விமர்சனம் பண்ண ரொம்ப ஒரு அன்புனால இப்படி சொல்றத புரியாதவங்க நிஜமாவே அவர் பிழைக்க தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா தெரியும். பாலுமகேந்திரா அவர்களுக்கு எப்படி பிழைக்கணும் தெரியும், சினிமாவை முக்கியமாக பிழைக்க வைக்க தெரியும். அதனால் நான் அந்த கூற்றுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதாவது இது சோகத்தினால் வெளிப்படும் ஒரு வார்த்தை. ஏன்னா உத்தமன் பத்திரிகை ஆசிரியராக இருந்த பொழுது வேறு விதமாகலாம் பிழைத்திருக்கலாம் என்று ஒரு வழி இருந்த பொழுது இப்படித்தான் இருப்பேன் அவரும் சொல்லியிருந்தார். அதனால அவருடைய சோகமும் பாலுமகேந்திராவுடைய சோகமும் ஒத்து போவதனால் அந்த விரகத்தில் அந்த பிரச்சியில் வந்த வார்த்தையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனா இது இங்க இருக்கிறவங்க அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தவிர இங்கே இந்த மேடையில் நான் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், மறுபடியும் அந்த பக்கத்தில் மாறி மாறி பல இடங்களில் இங்கே இருந்திருக்கிறேன். மற்றவர்களுடைய கலைஞருக்கு நடக்கும்போது வெளியில எட்டி இடுப்பு வழியா கதவு திறந்துருக்கும்போது வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா அந்ததும் அது வழியா எட்டி பக்கத்துலாம் வந்து பர்மிஷன் கேட்டு வாசல்களும் உள்ள வந்துடுவாங்க. தொடர்புகள் இருந்ததுனால அதற்கு பிறகு பெரிய பெரிய கலைஞர்கள் இங்கே இந்த மேடையில் தோன்றி நடித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக்சுவலி அரங்கேற்றம் என்பது 68 எனக்கு நான் நாயகனாக இருந்த ஒரு பவநாட்டின் இறந்தாலும் அதற்கு முன்னாலும் இந்த அரங்கத்தில் ஏறியதற்கு என்னுடைய ஆசான் திரு சி கே சண்முகம் அவர்களுக்கு காரணம். அவங்க நாடகத்தில் சின்ன நேரங்கள்லாம் பண்ணும்போது இங்கே இருந்திருக்கேன். ஆனால் அப்போ சென்ட்ரல் லைட் என்று சொல்வார்கள், அது என் மேல் இல்லை. ஆக எனக்கு இந்த ஆராதனையை பொறுத்தவரை ரொம்ப நல்ல ஒரு நினைவுகள் தான் இருக்கின்றன. இதே மேடையில் நான் அரங்கிய பொழுது அதே திரு சி கே சண்முகம் அவர்கள் வந்து இங்கே அமர்ந்திருந்தார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நிஜமான மகா கலைஞர்கள் அளவுகோல் வைத்து பார்க்கும் பொழுது பாலுமகேந்திரா அவர்கள் என்னை பற்றி கூறுவது சற்று மிகையான அன்பினால் மிகைப்படுத்துவது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது சாதாரணமான இடம் இல்லை. இன்னைக்கு ஒரு பந்தில் இருக்கிற ஒரு கதையாக இது தோன்றலாம். இங்கே இங்கே வெளியே படம் வச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய உண்மையான மகான்கள் தோன்றி ஜிஎம்பிலிருந்து பல பேர் இடம் இது. இதை புரிந்து கொண்டாலே பாதி அச்சீவ்மெண்ட் செய்துவிட்ட சந்தோஷம் இங்கே இந்த தோன்றிய கலைஞர்கள் சொல்லலாம். இந்த விழாவுக்கு உத்தமன் கூட்டா வர முடியலன்னு சொல்லியிருக்கலாம். இது சின்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கூப்பிட்ட மனிதரின் குணாதிசயமும் இங்கே நடத்தப்படுறாரு. அதுவும் சின்னதாக என்னை மாதிரியே ஆசைகள் பலவற்றை வைத்துக் கொண்டு நடனம் செய்ய போகும் நடனமணிகள் இந்த மேடையில் இருப்பார்கள். என்னை கொஞ்சம் திரும்பி பார்த்துக் கொள்ளலாம் நானே என்பதற்காக இந்த விழாவுக்கு வந்தேன் கொள்ளலாம். அந்த இந்த கலை அப்படிங்கிற இந்த விஷயம், டான்ஸ், மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாரும் எல்லாரும் இந்த ஏன் என் அளவுக்கு கர்வம் இல்லாமல் சொல்ல வேண்டுமானால் நான் கமலஹாசனாக வந்துட முடியாது. என் கமலஹாசனாலே கூட இங்கே வந்து நிற்போம் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது. ஆசைகள் மட்டுமே இருந்தது. என்னை விட திறமைசாலிகள் எனக்கு தெரிந்து நான் பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் இன்று இந்த சூழலிலேயே இல்லாமல் எங்கேயோ நான் ஒரு இடத்துல ஆபீஸ்லையும்
பேப்பர் புஷிங் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்க போய் சேர போறோங்கிறது முக்கியம் இல்லை. இது உங்கள் சந்தோஷத்துக்காக முதல் ரசிகர்களாக, முதல் விமர்சகர்களாக நீங்கள் இருப்பீர்களே நாயும் இந்த பயிற்சி, இந்த முயற்சி எல்லாமே வீண் போனதாகவும் தோன்றாது. உங்கள் சந்தோஷத்துக்கு செய்யுங்கள். இது இந்த எஜுகேஷன் ஃபார் சம் எம்ப்ளாய்மெண்ட் என்று நினைத்துக் கொண்டு கலையையும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தால் அது இன்றைக்கு வெளியே கருப்பு கவுன் போட்டுக்கொண்டு ஆயிரக்கணக்கில் வரும் பட்டதாரிகளுக்கு நிகரான திறமையும் தரமும் தான் இருக்கும். ஆக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்க ரசித்து செய்யுங்க என்பதைத்தான் நான் எனது சகாக்களாக எனக்கு தோன்றும் இன்றைய கலைஞர் சொல்லிக் கொள்வது. ஏன் சொல்லிக்கிறேன்னா, இந்த சொல்லிக் கொள்வது ஒரு அட்வைஸ் மாதிரி வேற எப்பதான் அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது, அட்வைஸ் பண்ணேன். மற்றபடி இதுதான் உண்மை. தயவு செய்து இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாவோ இந்த நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பணம் சம்பாதிச்சிடலாமோ அதை மாற்றம் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா வராது, வர வேண்டிய விஷயங்கள் வராது. சந்தோஷமா இப்ப பாலமேந்திரா அவர்கள் நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது கத்துக்கிட்டீங்கன்னு வரிசையாக சொல்லும் பொழுது என்னுடைய குரு இந்த மேடையில் என்னை இறங்கிய திரு என்.எஸ். நடராஜன் அவர்களை நினைத்துக் கொண்டேன். பிறகு நடராஜ் ராமகிருஷ்ணா என்பவரிடம் குச்சிப்புடி கற்று சொன்னேன். அப்பெல்லாம் கற்றுக்கும்போது கண்டிப்பா இது பிற்பாடு நான் சினிமாவில் டான்ஸ் டைரக்டருக்கு வர போறேங்கிறது தான் தெரியும். எனக்கு பிடிச்சது ஓரளவுக்கு நல்ல வேலை என்னுடைய அப்பா வக்கீலா கொஞ்சம் வசதியில் சம்பாதிக்கிற ஆசையிலேயே நான் கற்றுக்கொள்ளவில்லை. அது எனக்கு பிடிச்சிருந்தது. என்னுடைய வாழ்க்கையை அதுதான் நான் வாழ்ந்துருக்கேன். அப்படி பார்த்தா நானும் படிக்க தெரியாது. காரணம் எனக்கு பிடித்ததை செய்து கொண்டிருக்கிறோம். நடுநடுவில் கொஞ்சம் பிடிக்காததே செய்ய வேண்டியது, அது வாழ்க்கையின் நிர்பந்தம். பிடித்ததை மட்டுமே செய்து கொண்டு வருகிறேன். இதில் என்ன ஒரு அதிர்ஷ்டம் என்றால் அதற்காக பணமும் கொடுக்கிறார்கள். இது எல்லாருக்கும் கிடைக்கிற அதிர்ஷ்டம் தான். நான் ஒவ்வொரு முறையும் கண்ணாடியை பார்த்துக் கொள்ளும் பொழுது இந்த மார்ச் மாதம் இன்கம் டேக்ஸ் எல்லாம் பெரிய தொகையை கட்டி விட்டு ஒரு கொஞ்சம் சோகத்தோடு வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் நான் நினைச்சுக்கிறது, நீ அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்துக்கு காசு வேற கொடுக்குறாங்களே, எனக்கு கவலைப்பட்டுக்கிறேன் என்றுதான் நான் சொல்லிக் கொள்வேன். ஏன்னா நான் சந்தோஷமாக இந்த பிரவாகத்தில் நீந்தாமல் கூட மிதந்து கொண்டிருக்கிறேன். நான் நடுவில் கொஞ்சம் சட்டத்தையெல்லாம் மேல ஓட்டிங்க, பரவாயில்ல. இந்த மிதப்பு ரொம்ப சௌகரியமான சந்தோஷமான மிதப்பு. அது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷத்தின் தத்துவமாக இருந்து கொண்டு வருகிறது. அதுதான் முக்கால்வாசி கலைஞரின் சந்தோஷத்தின் தத்துவமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு விழாவில் உங்களுக்கு சொன்னேன் என்பதை விட எனக்கு நான் சொல்லிக் கொண்ட விஷயங்கள் தான், பேசி பார்த்து ஒத்திகை பார்த்து கொண்ட வார்த்தைகள் தான் இவை. நல்ல சந்தோஷம் இங்கே வந்தது. இங்கே நடன மணிகள் நன்றாக பயின்று இத்தனை காலகட்டத்திற்குள் இந்த அரங்கில் ஏற வேண்டும் என்பதை எல்லாம் மரம் ஏறியவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் கற்றுக்கொண்டு அரங்கேறுவோம் என்ற அவசரம் இல்லாத கற்கும் ஒரு ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி ஆசிரியை திருமதி சௌமியா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன்.